அதுக்கு வணக்கம். நான் பிரசாந்த் தரோ ஃப்ரம் EDRN டீம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு VU 43 inches 4K டிவி பேனல் வந்து ஜர்க்கிங் ஆகிட்டுருக்கு. ஸ்கேனிங் லைன்ஸ்லேருந்து ஒரு சின்ன ஒரு காம்பனண்ட் தான் அதில் ப்ராப்ளத்தை பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை எப்படி பண்ணிக்கிறோன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது போன்ற நிறைய தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு வணக்கம். நான் பிரசாந்த் தரோ ஃப்ரம் EDRN டீம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு VU 43 inches 4K டிவியோட வந்து ப்ராப்ளத்தை ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து ப்ராப்ளத்தை ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 43 OA மதர் போர்டு. இது 43 யூஸ் பண்ணுவாங்க, 50 யூஸ் பண்ணுவாங்க, 55 யூஸ் பண்ணுவாங்க, 65 யூஸ் பண்ணுவாங்க. மதர் போர்டு காமன் எல்லா சைஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எதை வேணால் எதுக்கு வேணால் தூக்கி போட்டுக்கலாம், எந்த ப்ராப்ளமே வராது. ஓகே, இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பவர் சாக்கெட்டு, இங்கே வந்து ஒரு 60 ஹெர்ட்ஸ் சாக்கெட்டு, இங்கே ஒரு ஹெட்ஃபோன் சாக்கெட்டு, ஹெட்ஃபோன் சொல்லிட்டேன், ஸ்பீக்கர் சாக்கெட்டு, இங்கே வந்து நம்ம ஒய்ஃபை கீபேடுக்கு வரக்கூடிய சாக்கெட்டு, மற்ற நார்மலாக வரக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே இங்கே வந்து சாக்கெட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது டேரெக்டாக ஒரு FFC கேபிள், LVDS கேபிள் வழியாக டிகானுக்கு வருது. இந்த டிகானில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து லெவல் ஷிஃப்டர் ஐசி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து அனலாக் லெவல் ஷிஃப்டர் தான். இதோட ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா வந்து LCFன்னு ஒரு பாயிண்ட் வரும். ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டிருப்போம். இந்த இடத்துலேருந்து தான் அந்த வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இதுதான் ஸ்விட்ச் பண்ணுறதுனால இங்கே LC1 LC2 மாறும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், இதில் இங்கே இந்த ஐசிலேருந்து இங்கே டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் HC1 HC2 இந்த இடத்துல கட்டம் போட்டிருக்கான் பாருங்கள். இது எல்லாமே வந்து ஸ்கேனிங் ட்ராக்ஸஸ்ஸு. டேரெக்டாக இது இங்கே வந்து இங்கேருந்து அடியில் போயிட்டு இந்த சைடும் போகுது. எனக்கு வந்த ப்ராப்ளம் என்னென்னா, படம் வந்து ஒரு மாதிரி சிங்க் ஆகிட்டே இருக்கும். ப்ராப்பரான ஒரு சிம்டமாக இருக்காது. அது ஒரு மாதிரி கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் மாதிரி தெரியும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு இது வந்து ஸ்கேனிங்லேயோ டிகான்லேயோ கம்ப்ளைண்ட் கிடையாது, வேறு ஏதோ ஒரு லீக்கேஜ், கெப்பாசிட்டர் லீக்கேஜ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு தோணிருச்சு. சரின்னு சொல்லிட்டு இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த FFC ரிமூவ் பண்ணிவிட்டு இது மட்டும் கனெக்ட் பண்ணி செக் பண்ணோம். அவங்களுக்கு கிளியரான பிக்சர் கிடச்சிருச்சு. அப்போ ப்ராப்ளம் வந்து என்ன சைடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த சைடில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த வெறும் ஸ்கேனிங் மட்டும் பிளாக் பண்ணிவிட்டு டெஸ்டிங்காக ஆன் பண்ணி பார்த்தோம். படம் கிளியராக வந்துருச்சு, எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நம்ம இந்த டிவியில் இருக்கிற ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சைடு FFC, அதாவது இந்த சைடு உங்களோட ரைட் சைட் பேனல்ஸில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு டிவியில் ப்ராப்ளம் ஒரு பேனலில் வருதுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராப்ளத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினலாக கொண்டு வரணும், ரெடி பண்ணி கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட தியரி, பேனல் ரெடி பண்ணுறதுக்கான தியரி. நம்ம டக்குன்னு பிளாக் பண்ணி கொடுத்தா செட் ரெடியாகி கொடுத்துடலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினலாக நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணணும். அப்போ தான் அது லைஃப் வரும். எப்படி தான் ட்ராக் பிளாக் பண்ணாலும் 2 கிட்னியில் ஒரு கிட்னி போன கேஸ் தான். ஸோ அதோட லைஃப் டைம் வந்து வேறு மாறும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரிஜினலாக கொண்டு ட்ரை பண்ணிவிட்டு முடியலன்னா நீங்கள் பிளாக் பண்ணி கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் பண்ணான படம் வந்துருச்சு. அப்போ அந்த பிளாக் பண்ண ட்ராக்கில் ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு VSS, LC1 LC2 ST இதிலெல்லாம் ஷார்ட் இருந்துச்சு, ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இந்த ட்ராக்ஸ்லாம் வர ஷார்ட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ரெடி பண்ணோம்னா நம்ம அதோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம மற்ற ஸ்கேனிங்கில் கை வைக்கும்போது மட்டும்தான் வந்து அதோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ராக்ல எல்லாம் இங்கே ஷார்ட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி வந்து பார்த்தா இந்த பேனலோட கடைசியில் பார்த்தீங்கன்னா 4 காம்பவுண்ட் போட்டிருப்பான், 4 கட்டம் போட்டிருக்கான் பாருங்கள், D60 D8ன்னு. இது எல்லாமே வந்து பேக்கேஜ் டயோட்ஸு. இங்கே போட்டேன். இது எல்லாமே வந்து ஒரு ப்ரொடக்டர் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும், ஜினார் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். டயோட்ஸ் எல்லாமே இது ஏதாச்சும் ஒரு ஸ்கேனிங் ட்ராக்கில் ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த டயோட்ஸ் வந்து ஓப்பன் ஆகி நின்றுக்கும், இல்லை வந்து ஷார்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து 2 ஸ்கேனிங் ட்ராக்ஸ் 3 ஸ்கேனிங் ட்ராக் ஷார்ட் ஆகுது. அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு வந்து பிக்சரில் வந்து ப்ராப்ளம் நிறைய காட்டும். ஸோ இந்த டிவிலையும் இந்த ஸ்கேனிங் ட்ராக்ஸ் தான் ப்ராப்ளம். 1 2 3 4. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த 4 டயோட்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் காட்டுறேன். இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, D7 D6 D8ன்னு அந்த மாதிரி அந்த பேக்கேஜில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த டயோட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டேன், இந்த சைடு இருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளைண்டாக கூட ரிமூவ் பண்ணலாம். அதை செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு மாதிரி ஸ்கேனிங் ட்ராக்ஸ் ப்ராப்ளம் எப்போ வந்தாலுமே இந்த 4 டயோட்ஸ் இருந்தாலும் சரி, சில டைம் வந்து சிங்கிள் டயோடும் போட்டிருப்பான்.
இது எல்லாமே வந்து இது டயோட்ஸ் தான். ஸோ இது பேரலாக போட்டிருப்போம், உங்களோட ஸ்கேனிங் சிக்னலோட பேரலாக போட்டிருப்போம். அதனால் வந்து ரிமூவ் பண்ணுறதுனால அதோட ஸ்ட்ரென்த்லேயோ சிக்னல்லையோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்கள் தாராளமாக இந்த ட்ராக்ஸில் இந்த காம்பனன்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பிக்சரை செக் பண்ணுறேன். பிக்சர் வந்து ஒரிஜினாலிட்டியாக எப்படி இருந்துச்சோ உங்களுக்கு எனக்கு தூக்கி கீழே வந்து பேக்லைட் டவுனில் இருக்குது. ஒரிஜினலாக எப்படி இருந்துச்சோ செட் ரெடியாக கிளியரான பிக்சர் நமக்கு வந்துருச்சு. இந்த பேனலில் மோஸ்ட்லி வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி இதில் வந்து LC1 LC2 ப்ராப்ளம் நிறைய வரும். அதாவது வந்து படம் கிளியராக வரும், கட் ஆகும், கிளியராக வரும், கட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்த்தும் இந்த பேனலில் நிறையா வரும். அதை ரெடி பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் இன்னொரு டைப்பான ப்ராப்ளம் காமனாக வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெவல் ஷிஃப்டர் ப்ராப்ளத்தில் LC1 LC2 ரெண்டு சைடுமே போகும். இந்த சைடு ஒரு LC1 LC2 போகும், இந்த சைடு ஒரு LC1 LC2 போகும். இந்த சைடு LC1 LC2வில் LC1 VGH இருக்கும், LC2 VGL இருக்கும். அதே மாதிரி LC1 VGH இருக்கும், LC2 VGH இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் இன்டர்வல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, எந்த சைடு நீங்கள் ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணாலுமே அந்த ப்ராப்ளம் இருக்கும். சில மாடலில் நீங்கள் படம் வரும், கரெக்டாகும், படம் வரும், கரெக்டாகும். இதை வந்து நீங்கள் எந்த ஸ்டிப் ரிமூவ் பண்ணாலும் அந்த ப்ராப்ளம் வரும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து இந்த சைடு இருக்கிற VGH வோல்டேஜ் LC1ல் வரும்போது ப்ராப்ளம் வரும். இந்த இடத்துல வந்து VGH வோல்டேஜ் வந்து LC1ல் VGL வோல்டேஜ் LCயில் வரும்போது ப்ராப்ளம் வராது. அதாவது ஆல்டர்னேட்டாக ஸ்க்ரீன் ப்ராப்ளம் ஆயிரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த சைடு பேனலில் VGH வோல்டேஜ் வரும்போது LC1ல் வரும்போது படம் கிளியராக ஓடிட்டுருக்கும். அந்த சேம் டைம் இந்த சைடு அந்த VGH வோல்டேஜ் அந்த LC1ல் வந்துட்டு இருக்கும்போது படம் கம்ப்ளைண்ட் இருக்கும். அப்போ இந்த ரெண்டுமே ஒரே டைமில் நடக்கும்போது படம் வந்து கம்ப்ளைண்ட் வரும். ஒரு மாதிரி சிங்கான ப்ராப்ளமாக இருக்கும். ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு LC1 LC2 ப்ராப்ளமாகவே இருக்கும். LC1 LC2 ப்ராப்ளமாகவே இருக்கும். படம் வந்து கிளியரான பிக்சரே வராது. செட்டு ஆன் பண்ணலேருந்து அடிச்சுட்டே கிடக்கும். ஆனால் இந்த பிக்சரை நீங்கள் ஒரு ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது LC1 LC2 ப்ராப்ளமாக மாறிடும். அப்போ என்ன பண்ணோம்னா, 2 டைமாக ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பேனில் 2ஆக பிரிச்சுட்டு இந்த சைடு இருக்கிற பேனில் தனியாக ரெடி பண்ணணும், இந்த சைடு இருக்கிற பேனில் தனியாக ரெடி பண்ணணும். இப்போ இந்த சைடு இருக்கிற பேனில் தனியாக ரெடி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இந்த சைடில் எந்த பாயிண்ட்டுக்கு வந்து VGH வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வரும்போது படம் கிளியராக இருக்கோ அந்த பாயிண்ட்டை இங்கே பைபாஸ் பண்ணிடணும். அதாவது இங்கே LC2 பாயிண்டில் VGH வரும்போது படம் கிளியராக இருக்குன்னா இங்கே LC2க்கு VGH கொடுத்துடணும். இங்கே LC1ல் VGH வரும்போது படம் கிளியராக இருக்குன்னா இங்கே LC1 கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது இந்த ப்ராப்ளத்தை ரெடி பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிளாக் பண்ணுறதை இது மாதிரி AO பேனலில் LG பேனலில் தவிர்த்துட்டு இது மாதிரி LC1 LC2வில் நம்ம மாற்றி நம்ம இந்த கேமை பண்ணும்போது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல என்ன சொல்கிறது, உங்களுக்கு லைஃப் டைம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்தோம்னா ஜஸ்ட்டு பிளாக் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ஈஸி. இதே ப்ராப்ளம் எனக்கு அது அந்த காம்பவுண்டர்ஸை செக் பண்ணாமல் பிளாக் பண்ணி டக்குன்னு கொடுத்துட்டுருக்கலாம். ஆனால் அதுக்கான லைஃப் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம சார்ஜ் பண்ணுறதும் அந்தளவுக்கு பண்ணவும் முடியாது. ஸோ இது மாதிரி நம்ம டெக்னிக்கலாக நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம நோட் பண்ணி பண்ணும்போது நம்மளோட ஒர்க் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். டிவியோட அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ இதே 4K பேனலை பிளாக் பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னா 2Kல தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து நீங்கள் சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வரும். அவங்க வந்து 4K OTTயே ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வரக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அதை ஒரிஜினாலிட்டியாக ரெடி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுற பட்சத்தில் வந்து நம்ம லைஃப் அதில் நல்லாயிருக்கும். இந்த டிவியில் இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று காமனாக வரும். அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேக்லைட் கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும். ஆனால் பேக்லைட் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த பேனலில் வந்து டிவியில் வந்து உங்களுக்கு பேக்லைட் கம்ப்ளைண்ட் மாதிரி தெரியாது. செட்டு ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகி நிற்கும். அப்போ வந்து ஸ்டாண்ட் பை கம்ப்ளைண்ட், சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட், இந்த சிவப்பு LED பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே கிடக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே பேக்லைட் கம்ப்ளைண்ட் தான். கண்ணை மூடிட்டு இது பேக்லைட் நீங்கள் மாற்றலாம். இதே 65 inches பார்த்தீங்கன்னா பேனல் கம்ப்ளைண்ட்டாகவே தெரியும். அப்படியே லைன்ஸ் ஃபுல்லாக பாராக வரும். டக்குன்னு படம் அப்படி மைல்டாக மறையும். இதுன்னா பேக்லைட் ஆன் ஆகிற டைமுக்கு முன்னாடியே வந்து டிஸ்பிளே ஆன் ஆயிரும். நம்ம ஆல்ரெடி 4K தியரியில் வந்து நம்மளோட டிக்ஷனரி புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த 4Kவோட சைக்கிள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு. அந்த 4K சைக்கிள் ஃபங்க்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா
உங்களோட லைட் ஆன் பண்ணுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆன் ஆயிரும். ஏன் டிஸ்பிளே லைட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா, டிஸ்பிளே எல்லாமே என்ன தான் டிவி வந்து எல்இடியாக இருந்தாலுமே டிஸ்பிளே எல்லாமே எல்சிடி தான். ஸோ அந்த எல்சிடி லிக்விட் ஃப்ளோ ஆகிற டைம் வந்து நமக்கு தெரியக்கூடாதுன்றக்காக தான் நீங்கள் எந்த டிவி எடுத்தீங்கனாலுமே பேக்லைட் வந்து முன்னாடி ஆன் பண்ணிடுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சோனிலாம் பேக்லைட் ஆன் ஆனதுக்கப்புறம் சோனினே தெரியும், அதுக்கப்புறம் தான் சோனி வெளிச்சம் வரும். இது எல்லாமே வந்து பேக்லைட் அந்த ஃப்ளோ தெரியக்கூடாதுன்னு சொல்லப்போனால் சோனிலாம் வந்து இந்த ஸ்க்ரீனை பிளாக்காக வச்சுட்டு சோனின்னு ஒயிட்டில் கொடுக்குறாங்களே, இது எல்லாமே அதை கம்மி பண்ணுறதுக்கு தான். வெளியே மக்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடக்கூடாது, அந்த ஃபீல் அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த 65 இன்ச்சஸில் என்ன ஆகும்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பேக்லைட் ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை ப்ளோ ஆகும்போது பேக்லைட் ப்ராப்ளமாக இருக்கிறனால டக்குன்னு பிளாக்லைட் கட் ஆகும். அந்த சமயத்தில் பேனல் சிம்டம் மாதிரியே உங்களுக்கு கோடாக பாராக தெரியும். கஸ்டமர் பார்க்கும்போது பேனல் கம்ப்ளைண்ட்டாக தெரியும், ஆனால் பேனல் கம்ப்ளைண்ட் வராது. முழுக்க வந்து உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், பேக்லைட் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி டிவியில் வரக்கூடிய ப்ராப்ளம். அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது இந்த கனெக்டர் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த கனெக்டர் கட் ஆகிடுச்சுனால எந்த ஓடிடி சப்போர்ட் பண்ணாது, படம் ஓடும், பாதியில் ஓடிடி கட் ஆயிரும். இந்த கனெக்டர் உள்ளே வந்து அரிச்சு போயிடுது. நிறைய டைமுக்கு இதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்குறோம். ஸோ இதை நாங்கள் கழட்டிட்டு வேறு பழைய போர்ட்லேருந்து மாற்றி கொடுத்துட்டோம். ஸோ அதுவும் இந்த இதில் காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா RxTX, இதில் வந்து இங்கே ஆல்ரெடி இங்கே சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. நம்ம டேரெக்டாக இங்கே RxTX இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹெட்ஃபோன் சாக்கெட் எடுத்து நீங்கள் இந்த கனெக்டில் குத்துனீங்கன்னா, இந்த போர்ட்டில் குத்துனீங்கன்னா RxTX கனெக்ட் ஆகிரும். நம்மளோட டூவில் நம்ம ஈஸியாக அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். 115200 அப்படிங்கிற பட்டனில் தான் கனெக்ட் ஆகும். இதுவும் கன்சோல் மோடுக்கு என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், செட்டை கன்சோல் ஆஃப் பண்ணிக்கிற நிமிஷம், ஒரு நிமிடம். இந்த வயிறு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் கன்சோலுக்கு என்ட்ரு ஆகிறேன். இங்கே பட்டனை கன்சோல் 1 அமுத்தி விட்டு ஆன் பண்ணுறேன். பாருங்கள், ஆகலை. இப்போ நான் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணும்போது தான் கன்சோலுக்குள்ளே என்ட்ரு ஆகும். இப்போ மறுபடியும் அமுத்தி விட்டுட்டு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறேன். பாருங்கள், MT5886 ஆட்டோமேட்டிக்காக கன்சோலுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. இப்போ ரெக்கவரி 1 அமுத்துறேன், அன்னோன் கமாண்ட் வந்துடுச்சு. ரெக்கவரி 2 அமுத்துறேன், இதுவும் அன்னோன் கமாண்டு. ரெக்கவரி 3 அமுத்துறேன், டிவி ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி கழட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நோ கமாண்ட் அந்த பேஜுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த கமாண்டை நம்ம அன்லாக் பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கன்சோல் மோடுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். சரி, ஹார்ட் ரீசெட் பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். நம்ம ரெக்கவரி ப்ராசஸை பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டிவியில் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இது மாதிரி சம்மந்தமான நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணத்தான் வந்து நாங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ்களை வந்து உங்களுக்கு நான் ரெகுலராக கொடுக்கணும்னு எங்களுக்கு தோணும். ஸோ நம்ம இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.